நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சுடுகாட்டு பிணங்களை உணவாய் உண்ணும் சுடலைமாட சுவாமி பத்தி பார்க்க போறோம். இந்த சுடலைமாட சுவாமியின் தந்தை பரம்பொருளான சிவபெருமான். மனித ரத்தத்தையே குடிக்கும் மகன் எப்படி சிவபெருமானுக்கு பிறந்தாரு? அப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு ஏன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு? கேரளாவின் முக்கிய கடவுளா வணங்கப்படும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு இந்த சுடலைமாட சுவாமி எப்படி காவல் தெய்வமானாரு, அதோட சுடலைமாடன் வரலாற்றோடு சேர்த்து காட்டுப்பேச்சி மற்றும் இசக்கி அம்மன் பற்றியும் இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் தினமும் கைலாயத்துல இருந்து பூலோகம் சென்று அங்க உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க கர்ம பலன்படி உணவளிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட பூலோகத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சிவபெருமான் எப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குறாரு? இது எப்படி சாத்தியமாகுது? சிவனை சோதிச்சு பார்க்க வரும்ன பார்வதி தேவி பூமியில இருந்து ஒரு எறும்பு பிடிச்சி காற்று கூட நுழைய முடியாத ஒரு குமிழ்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. சிவபெருமான் கைலாயத்துக்கு வந்ததும் அவர்கிட்ட பார்வதி தேவி கேள்வி கேக்குறாங்க. அது எப்படி சுவாமி எல்லா உயிரினத்துக்கும் உங்களால உணவு வழங்க முடியுது? எந்த அடிப்படையில நீங்க படி அளக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரவர் பிறவி பலன் மற்றும் கர்ம பலன் படி எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்கிட்டு வரேன்னு சொல்றாரு சிவபெருமான். இன்னைக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுத்துட்டீங்களான்னு திரும்பவும் கேக்குறாங்க. கொடுத்துட்டேன்னு சொல்றாரு சிவன். நீங்க சொல்றது தப்பு. நீங்க ஒரு உயிரினத்துக்கு உணவளிக்கல. நீங்க கொடுக்காததால அந்த உயிரினம் இந்நேரம் இறந்து கூட போயிருக்கும்னு அவங்க ஒளிச்சு வச்சிருந்த சிமில திறந்து எறும்பை எடுத்து காட்டுறாங்க. அந்த எறும்போட வாயில ஒரு அரிசி பருக்கை இருந்திருக்கு. காற்று கூட போக முடியாத சிமில்ல இருக்க சிறு உயிரினத்துக்கு கூட சிவபெருமான் கருணையோட உணவளிச்சிருக்காரேன்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தன் மனைவியா இருந்தும் தன்னையே சோதிக்க நினைச்ச பார்வதிக்கு கோபத்தோட, உனக்கு இனி கைலாயத்துல வாழ அனுமதி இல்ல. உனக்கு இனி பூலோகத்துல சுடுகாடுதான் உன்னோட இருப்பிடமா இருக்கும். அங்க நீ காட்டு பேச்சியா ஒரு பேயாக மாறி சுடுகாட்டுல சுற்றி திரிவேன்னு ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்திருக்காரு சிவபெருமான். பார்வதி தேவியும் தன்னோட சாபத்தால பேச்சி அம்மனா சுடுகாட்டில் பேயா உலாவி வந்திருக்காங்க. பிறகு தன்னோட சாப விமோச்சனத்துக்காக ஐம்புலன்களையும் அடக்கி ஈசனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. காட்டு பேச்சியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. என்னோட சாபம் நீங்க ஒரு ஆண் குழந்தைய கொடுங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. இந்த மயானத்துல எரிஞ்சிட்டு இருக்க பிணத்தோட சுடரை தூண்டிவிடு. உன் முந்தானை சேலையை ஏந்தி என்ன நினைச்சு நில்லு, உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு. பார்வதியும் அப்படியே செய்யறாங்க. நெருப்பு சுடரில் இருந்து அந்த பிணம் வெடித்து சிதறி சிறு சிறு பகுதிகள் காட்டு பேச்சியோட சேலையில விழுந்திருக்கு. அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு குழந்தையா உருவாக்க நினைக்கிறாங்க. அந்த சதை பிண்டத்துக்கு கை கால் தலைன்னு எந்த உறுப்புகளும் இல்ல, உயிர் மட்டும் தான் இருக்கு. இத பார்த்ததும் பேச்சியம்மன் அழுதுகிட்டே கோபத்தோட சிவபெருமான கூப்பிட்டுருக்காங்க. பல வருடம் தவம் இருந்து பிள்ளை வரம் கேட்ட எனக்கு ஒரு உருவம் இல்லாத பிண்டத்தை தந்துட்டீங்களே, இது நியாயமான கோபத்தோட கேட்டிருக்காங்க. சிவபெருமான் அருளால் அந்த பிண்டத்துல இருந்து ஒரு அழகான ஆண் குழந்தை உருவாகி இருக்கு. மயான பிணச்சுடரிலிருந்து உருவானதால் சுடலை மாடன்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த அழகான ஆண் குழந்தை பசியால ரொம்ப நேரம் அழுதுருக்கு. மயானத்திலேயே குழந்தைக்கு பால் கொடுத்து பசியாற்றி இருக்காங்க. பிறகு சாபம் நீங்கி குழந்தையோட கைலாயத்துக்கு போயிருக்காங்க பார்வதி தேவி. கைலாயத்துக்கு வந்த பிறகு பார்வதி தேவி சுடலை மாடனை ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்திருக்காங்க. குழந்தையா இருந்த சுடலை மாடனுக்கு அமுதூட்டி தூங்க வச்சுட்டு சிவபெருமான பார்க்க போயிருக்காங்க. அப்போ சுடலை மாடனுக்கு ரொம்ப பசி அதிகம் எடுத்திருக்கு. பார்வதி தேவி கொடுத்த பால் பசி அடங்கவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. பூமியிலிருந்து பிணங்கள் எரியிற வாட வந்திருக்கு. நடுராத்திரியில முழிச்சு யாருக்கும் தெரியாம பூலோகம் மயானத்துக்கு போய் அங்க இருந்த பிணங்களை எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டிருக்காரு சுடலை மாடன். அதோட அங்க இருந்த பேய்களுக்கெல்லாம் பிணங்களை பகிர்ந்து கொடுத்திருக்காரு மயான பேச்சியோட மகன் சுடலை மாடன். அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வந்து ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி தொட்டில்ல படுத்திருக்காரு. சிவனை பார்த்துட்டு திரும்ப வந்திருக்காங்க பார்வதி. அம்மாவை பார்த்துட்டு பசி எடுக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு சுடலை. பார்வதி தேவியும் தன்னோட குழந்தை சுடலை மாடனுக்கு உணவளிக்க தூக்கி இருக்காங்க. வாயெல்லாம் ரத்தமும் பிண வாடையுமா வீசி இருக்கு. நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி நேரா சிவபெருமான் கிட்ட போய், குழந்தை வரம் கேட்ட எனக்கு இப்படி பிணத்தை திங்கிற ஒரு பேய குழந்தையா கொடுத்துட்டீங்களேன்னு அழுது இருக்காங்க. சிவபெருமான் பிணத்தை திங்கிற இந்த குழந்தை கைலாயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான், உடனே இந்த குழந்தைய பூலோகத்துக்கு அனுப்பிடலாம்னு முடிவெடுக்கிறாரு. சிவன் சுடலைய கூப்பிட்டு, மகனே நீ பூலோகத்துக்கு போ, அங்க இருக்க பேய்களுக்கெல்லாம் நீதான் அதிபதி, உனக்கு பூலோகத்துல நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. சுடலையும் உங்களோட பேச்சை நான் தட்ட மாட்டேன், ஆனா அங்க போய் நான் எங்க தங்குறது, என்னோட பசிக்கு யாரு உணவளிப்பாங்கன்னு கேக்குறாரு.
உனக்கு பிடிச்ச இடத்துல நீ தங்கு, உனக்கு தேவையான உணவை சுடுகாட்டுல இருந்து நீ சாப்பிட்டுக்கலாம். மனிதர்களும் உனக்கு எல்லா உயிரினத்தையும் உனக்கு கூட்டு படையல் போட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க. என்னால் பிறந்த உன்னை நானே பலி நடத்துவேன்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எனக்கு மனிதர்கள் படையல் போடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி என்னை படைத்த நீங்கள் எனக்கு கூட்டு படையல் போடுங்க, அதுக்கப்புறம் நான் பூலோகத்துக்கு போறேன்னு சொல்றாரு. சிவனும் சுடலையோட விருப்பத்தை நிறைவேற்ற ஆடு மாடு எருமை பன்றின்னு எல்லா விதமான உயிரினங்களையும் பலி கொடுத்து சுடலை மாடனுக்கு கைலாயத்துல படையல் போட்டிருக்காரு. அந்த படையல சாப்பிட்டு முடிச்சிட்டு சுடலை கிளம்பிடுவாருன்னு பார்த்தா சிவன் கிட்ட போய் எனக்கு சில வரங்கள் கொடுத்தாதான் நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புவேன்னு சொல்றாரு. சிவனும் சில வரங்களை சுடலைக்கு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, பேய்களை எல்லாம் நீ அடக்கி ஆழுவ, மயான சாம்பல உன் கையால எடுத்து கொடுத்தா தீராத நோய்களும் தீரும்னு சொல்றாரு. சுடலை மேலும் நல்லவர்களுக்கு நல்லவங்களாவும் கெட்டவர்களுக்கு கெட்டவங்களாவும் இருக்க வரம் வேணும்னு கேக்குறாரு. கெட்ட எண்ணத்தோடும் துஷ்ட காரியம் செய்யறதுக்காக ஏன் எல்லைக்குள்ள வந்தா அவங்கள நான் கொன்னு அவங்க ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்றாரு. நடுராத்திரியில் எல்லைக்கு நிறைமாத கர்ப்பிணிகள் வந்தா குறை வயிறா மாத்திடுவேன்னு இப்படி சில மோசமான வரங்களையும் சிவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்திருக்காரு சுடலை மாடன். பூலோகத்துல நிறைய இடங்கள்ல உலாவிட்டு கடைசியா மலையாள நாடான கேரளாவில் இருக்கும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கிட்ட போயிருக்காரு. அங்க பகவதி அம்மனுக்கு தேர் திருவிழா நடந்திருக்கு. எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. தேர் கொடியில சிங்க உருவமும் அங்க இருந்த பகவதி அம்மனோட சிலை பாக்குறதுக்கு தன்னோட அம்மா பார்வதி தான் போலன்னு சந்தோஷத்துல அவர் இருந்த பாறையில இருந்து தேர் மேல குதிச்சிருக்காரு. சுடலை மாடனோட எடை தாங்க முடியாம தேர் உடைஞ்சு கவிழ்ந்திருக்கு. திருவிழாவில் சில ஆண்கள் அம்மனை வழிபடாம அங்க வந்த பெண்களை தப்பான நோக்கத்தோடு பார்த்திருக்காங்க. அந்த ஆண்களை சுடலை மாடன் கொடூரமா தாக்கி அவங்கள கொன்னிருக்காரு. இத பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க. சுடலை மாடன் நேரா அம்மனோட கோவிலுக்கு வந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டு கொடி மரத்தை அசைச்சு கோவிலோட கோட்டையை இடிச்சிருக்காரு. ஒரு கால கொடி மரத்திலையும் இன்னொரு கால பகவதி அம்மன் கருவறை மேல் கூரை மேலையும் வச்சு பயங்கரமான அட்டகாசம் செஞ்சிருக்காரு. அப்போ ரொம்ப கோபத்தோட பகவதி அம்மன் சுடலை மாடனை பார்த்து, யார் நீ, ஏன் இப்படி என்னோட இடத்துக்கு வந்து அராஜகம் செஞ்சுட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்போ சுடலை மாடன் பகவதி அம்மன் கோபத்துல நம்மள அழிச்சாலும் அழிச்சிடுவாங்க, நம்ம இந்த உருவத்துல இருந்தா அம்மனுக்கு கோவம் அதிகமாகும்னு 7 வயசு சிறு குழந்தையா மாறி பகவதி அம்மன் கிட்ட, நான் சிவன் பார்வதியோட மகன், என்ன சிவன் தான் பூமிக்கு அனுப்பி வச்சாருன்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இருக்காரு. எனக்கு இந்த பூமியில ஆதரவா யாருமே இல்ல, நான் தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல, உங்களை பாக்குறப்ப என் அன்னை போல இருந்ததால உங்க இருப்பிடம் நோக்கி வந்த, எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. இரக்க குணம் கொண்ட பகவதி அம்மனும், இங்கேயே இரு, இந்த கோவில்ல 7 அண்டா செல்வங்கள் இருக்கு, அதையெல்லாம் நீ தான் காவல் காக்கணும்னு சொல்லி என் தேரை உடைச்சதால உனக்கு தேரடி மாடன்னு பேர் வைக்கிறேன், எனக்கு படைக்கிற உணவை உனக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அம்மா, உங்களுக்கு உப்பில்லாத பச்சரிசி பொங்கல் ஒரு கைப்பிடி தான் கொடுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு நிறைய சாதம் வச்சு படையல் வேணும்னு கேக்குறாரு. பகவதி அம்மனும் சரின்னு சொல்றாங்க. சுடலை மாடனும் காவல் தெய்வமா இருந்து வந்திருக்காரு. பகவதி அம்மன் கோவிலுக்கு வரவங்கல்ல யாராச்சும் கெட்ட எண்ணத்தோட வந்தா அவங்கள சுடலை கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட பகவதி அம்மன், நீ ஒரு காவல் தெய்வம், நீயே இப்படி செய்யலாமான்னு கேக்குறாங்க. அம்மா, நீங்க குடுக்கற உப்பில்லாத சாதமும் தேங்காயும் எனக்கு பசி அடங்கல, அதனால உங்ககிட்ட வர நல்லவங்களை பார்த்தா என்னோட குழந்தைகள் மாதிரி தெரியுறாங்க, அவங்களோட கஷ்டத்தை போக்கணும்னு தான் தோணுது, ஆனா தீய எண்ணத்தோட வரவங்களை கொன்னு என் பசியை அடக்கிக்கிறேன்னு சொல்றாரு. தீயவர்களா இருந்தாலும் நம்மள தேடி வரவங்களை காப்பாத்துற கடமை நமக்கு இருக்கு, இனி அப்படி செய்யாதன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு உச்சிகால பூஜை நடக்கும் போது எனக்கு ஒரு சேவல் பலி கொடுக்க சொல்லுங்க, அதோட வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு அசைவ படையல் போட சொல்லுங்க, உங்க தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கும் காவு கொடுங்க, அப்படி செஞ்சா நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்றாரு சுடலை. இதை கேட்டதும் பகவதி அம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு. சைவ முறைப்படி நடக்கிற கோவில், இங்க வந்து நீ ரத்த காவு கேக்குறதெல்லாம் சரியில்லை, உடனே இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பிடுன்னு சொல்றாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அம்மா தான் எனக்கு ஆதரவு கொடுத்து இடம் கொடுத்தாங்க, நம்ம கொஞ்சம் அடங்கிதான் போகணும்னு, நான் கேக்குறது நீங்க கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எனக்கு விடுமுறை வேணும், அப்ப நான் மயான வேட்டைக்கு போய் என்னோட பசிய நானே தீர்த்துக்கிறேன், அதன் பிறகு இங்கு வந்து உங்களுக்கு நான் காவல் இருக்கேன்னு சொல்லிருக்காரு. அம்மனும் சரின்னு சொல்றாங்க. வாரத்தில் 2 நாட்கள் சுடலை மாடன் சுடுகாட்டு வேட்டைக்கு சென்று பிணங்களை எல்லாம் தின்று வந்திருக்காரு. இப்படியே பல வருடங்கள் போகுது. அப்போ கேரளாவுல 1008 புழையன்மார்கள்ங்கிற மாந்திரிகர்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுல காளிப்பழையன்கிற மாந்திரிகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்திருக்கான். அவனுக்கு கடவுளோட அருளால் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த குழந்தைக்கு இசக்கின்னு பேர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்கான். தன்னோட குழந்தைக்கு தலையிலேந்து கால் வர நகை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறான் காளிப்பழையன்.
அவனுக்கு நேர்மையா உழைச்சு சம்பாதிக்க மனம் இல்ல. எதையும் குறுக்கு வழியில் தன் வசம் படுத்திக்க ஆசைப்படுவான். பகவதி அம்மன் கிட்ட இருக்க 7 அண்டா நகைகள்ல ஒரு அண்டாவை திருடிட்டு வந்தாலே தன்னோட ஆசை நிறைவேறிடும்னு சுடலை வேட்டைக்கு போன நேரத்துல ஒரு அண்டா நகையை திருடிட்டு வந்து தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்திருக்கான் காளிப்புலையன். இசக்கியும் இவ்வளவு நகை எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்து கேள்வி கேட்காம தன்னோட அப்பா பாசத்தோட கொடுத்ததால விவரம் தெரியாம ஆசையா அந்த நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்காங்க. மயானத்திலிருந்து திரும்பி வந்த சுடலை மாடன் ஒரு அண்டா நகை காணாம போனதை பார்த்து ரொம்ப கோபத்தோட அந்த மாந்திரிகன் வீட்டுக்கு போறாரு. இதுக்கப்புறம் 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. ஒன்று, காளிப்புலையன் தன்னோட மகளுக்கு நிறைய நகைகளை போட்டு பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வச்சு அந்த நகைகளை தன்னோட மருமகனுக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு வச்சிருந்ததாகவும், அப்போ சுடலை மாடன் பகவதி அம்மனோட நகைகளை மீட்க தன்னோட அழகால் இசக்கிய காதல் வசப்பட வைத்து இசக்கிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதனால சுடலை மாடனுக்கு இசக்கியம்மன் மனைவியானாங்கன்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் சுடலை மாடன் ஒரு வயதான முனிவர் போன்ற உருவத்தை மாற்றி யாரும் இல்லாத போது யாசகம் பெறுவது போல அவங்க வீட்டுக்கு போய் நகைகளை மீட்டதோடு இசக்கியையும் கர்ப்பமடைய செஞ்சிருக்காரு. அப்படியும் கோபம் அடங்காத சுடலை மாடன் காளிப்புலையனை தேடி கண்டுபிடிச்சு கொல்ல போயிருக்காரு. அப்போ காளிப்புலையன் சுடலை மாடன் கிட்ட இருந்து தப்பிக்க, உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன், என்ன எதுவும் செஞ்சிடாதன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ ஆசையா வளர்த்த பொண்ணையும் அவன் வயிற்றுல இருக்க கருவையும் கொன்னு வாழை இலையில படையல் போடு, உன்னை எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தான் உயிரை காப்பாத்திக்க தன்னோட மகளையே கொன்னு சுடலை மாடனுக்கு விருந்து வைக்க போயிருக்கான் காளிப்புலையன். அப்போ இசக்கி முன்னாடி சுடலை மாடன் தோன்றி, நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தாலதான் உனக்கு இந்த தண்டனை, நீ இறந்ததும் உன் சாபம் நீங்கி இசக்கி அம்மனா இந்த பூலோகத்துல காவல் தெய்வமா அருள் புரிவேன்னு சொல்லியிருக்காரு. இசக்கி அம்மன் பெற்ற தந்தையை துடிக்க துடிக்க கொன்னதால அந்த கோபத்திலேயே ரொம்ப உக்கிரமான தெய்வமா மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் காளிப்புலையன் தன்னோட பொண்ணையும் அவ சிசுவையும் கொன்னு படையல் போட்டதுல மனம் மகிழ்ந்து அவனுக்கு அடிமையாகி இருக்காரு சுடலை மாடன். சுடலை மாடனை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி பக்கத்துல இருந்த குளத்துல வீசி இருக்கா. சுடலை மாடன் இல்லாததால பகவதி அம்மன் கோவில்ல இருந்து எல்லா செல்வத்தையும் திருடிட்டு வந்து ரொம்ப பணக்காரனா செல்வ செழிப்போடு பல வருடங்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்கான் காளிப்புலையன். ஒரு நாள் காளிப்புலையனோட மனைவி அந்த குளத்துல நீர் எடுக்க சென்ற போது சுடலை மாடனோட பெட்டி கிடைச்சிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு திறந்து பார்த்திருக்காங்க. ரொம்ப கோபத்தோட சுடலை மாடன் வெளிவந்து காளிப்புலையனோட மனைவியையும் காளிப்புலையன் மற்றும் அவனோட இருந்த மற்ற மாந்திரீகவாதிகளையும் கொன்னு குமிச்சிருக்காரு. அப்புறம் பகவதி அம்மனோட நகைகள் எல்லாத்தையும் திரும்ப அம்மன் கிட்டேயே சேர்த்து காவல் காத்து வந்திருக்காரு. பகவதி அம்மன் சுடலை மாடனோட கோபத்தை குறைச்சி மத்தவங்களுக்கு வரம் கொடுக்கற தெய்வமா மாற்றியதா சொல்லப்படுது. சுடலையோட மனைவி சுடலை மாடத்தின்னு தான் பலவிதமான ஸ்டோரிகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. சுடலை மாடன் யார திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட்ல சொல்லுங்க. தென் தமிழகமான தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் அநேக குடும்பங்களின் குலதெய்வமாய் இருந்து வராரு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சுடலை மாடன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையா? சுடலை மாடன் மற்றும் இசக்கியம்மன் பற்றி பல சிறுகதைகள் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் நாங்களும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி.